இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த வெள்ளரிக்காவை வச்சு சுவையான வெள்ளரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய் போட்டிருக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அப்புறம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சுது, இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2ஆ, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 கப் தண்ணி விட்டு இதை நான் கிண்டி விட்டுக்கிறேன். அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை வேக விடுங்க. இப்போ நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது, நல்லா வெந்துடுச்சுது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவையும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டுது. வாசனையும் ரொம்ப நல்லாவே வருது. இப்போ நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுது. இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.